எதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கணும்? எதுக்காக ஆண்டவர் நமக்கு நம்ம கிட்ட அவரை பற்றி சொல்லணும்? எதுக்காக நம்மளோட மனக்கண்களை திறந்து வைக்கணும்? எதுக்காக அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தினம் 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 காமிச்சு கொடுக்கணும்? ஆண்டவருடைய பெரிதான அன்பு முதன்மையான காரியம். நம்ம அநேக நாட்களில் மறந்து போகிற காரியம். ஓகே, நமக்கும் பழைய ஏற்பாடில் இருந்த மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வழிபடுற தேவன் ஒரே தேவன், ஆனால் அநேக வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசத்துக்கெல்லாம் ஒரே ஒரு the gap is filled by the blood of Jesus Christ. எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கென்று வைராகியம் எழும்போது, அவரோட வார்த்தையில் தரித்து நிற்கும் பொழுது, அவரோட வார்த்தையை சாப்பிடும் பொழுது, அவரோட வார்த்தையை ஜீவன் என்று எண்ணி நிற்கும் பொழுது, அந்த வார்த்தையை தெரியாத போது நான் வார்த்தையில் நடக்க முடியாது. அந்த வார்த்தையை தெரியாத போது நான் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை தெரியாத போது ஆவியினால நடத்தப்பட முடியாது. இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையில தியானிக்கிறவன் பாக்கியவான். எப்படிப்பட்ட பாக்கியம்! அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க வாக்கு தத்துவம் செக்கராயா 2:8. அதை வாசிக்கலாமா? பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். இதை காலையில் ரொம்ப அருமையாக நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லேருந்து NIVயில் என்ன சொல்கிறாங்க, NKJVயில் என்ன சொல்கிறாங்க, மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு இங்கிலீஷில் பலவித டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு சில காரியங்கள் எப்படின்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோட ஸ்பெஷல் பொசஷன், நீ எனக்கு உரியவர். ஸோ நீ உன்னை தொடுறவங்க எனக்கு உனக்கு துன்பம் செய்கிறவங்க எனக்கு துன்பம் செய்கிறாங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்துருந்துச்சு. உன்னை தொடுறவங்க என்னோட கண்களையும் மூக்கையும் காயப்படுத்துகிறாங்க. AMPCயில் ஆம்ப்ளிஃபைடு வேர்ஷனில் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னு பலவித டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்த்தோம். அப்போது தொட்டுட்டான், ஓகே, அந்த பிசாசானவன் இல்லை எதிரியானவன் தொட்டுட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வைராகியம் கொண்டு நான் என்னுடைய, அது தமிழ் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, ஃபிஸ்ட்டில் அவங்கள அப்படியே அடித்து அவங்கள நொறுக்கிடுவேன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறாரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நான் அவங்கள அப்படியே பலார்னு அரைஞ்சு ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவேன். அப்போது நம்மளை தொடுறவங்க மேலே கர்த்தருக்கு எப்படி ஒரு வைராகியமான ஒரு ஆக்ரோஷம் கொண்டு அவர் எழும்புறாருன்னு பார்த்தா வல்லமையை பார்க்குறோம், ஆண்டவரோட பராக்கிரமான செயல்களை பார்க்குறோம். பட் அதுக்கு அடியில் இருக்கிற ஆண்டவரோட தெய்வ அன்பு. ஆண்டவர் ஏன் அவ்வளோ வைராகியம் கொண்டு நமக்காக எழும்புறார்? கர்த்தருடைய அன்பு. ஏன் வைராகியம் கொண்டு நமக்காக எழும்பி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார்? கர்த்தருடைய அன்பு. ஏன் அத்தனை ஆசீர்வாதங்களை நம்மளோட வாழ்க்கையில் தரார்? கர்த்தருடைய அன்பு. நமக்கு எத்தனை பிரேக் த்ரூஸ் கொடுத்துருப்பாரு? அது ஆண்டவருடைய அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எண்ணற்ற ஆபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிருப்பார். அது கர்த்தருடைய அன்பு. ஓகே, நம்ம ஆண்டவருடைய பராக்கிரமான செயல்களை பார்க்குறோம், ஆண்டவர் கொடுக்குற அநேக ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். பட் அதையும் அதற்குள்ளான காரியங்கள், எதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் தரணும்? எதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கணும்? எதுக்காக ஆண்டவர் நமக்கு நம்ம கிட்ட அவரை பற்றி சொல்லணும்? எதுக்காக நம்மளோட மனக்கண்களை திறந்து வைக்கணும்? எதுக்காக அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தினம் 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 காமிச்சு கொடுக்கணும்? ஆண்டவருடைய பெரிதான அன்பு. ஆமென். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு
செம்மையானதை செய்தான். ஓகே, அருமையான யூதா, இப்போ நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் வந்து ரெண்டா பிரிஞ்சு இஸ்ரேல் என்றும் யூதா என்றும் 2 கிங்டம்ஸாக பிரிஞ்சிருந்துச்சு இல்லையா? அப்போ யூதா வழியாக வந்த நிறைய ராஜாக்களின் மத்தியில் 2 அருமையான ராஜாக்கள், ஒன்று எசேக்கியா ராஜா, இன்னொன்று ஜோசாயா. நம்ம காலையில் பார்த்தோம். அப்போது அந்த எசேக்கியா ராஜா 13வது ராஜா, யூதாவோட 13வது ராஜா. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார்னா, சின்ன வயசுலேயே அந்த ராஜாங்கத்துக்கு வந்து ஆட்சி செய்யும் பொழுது அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் செய்தான். அப்போ அதை செய்தது நிமித்தம் அவனுக்கு கொடுத்து அருமையான ஒரு சாட்சி ஆண்டவர் சொன்னார். 5வது வசனத்தை வாசிச்சோன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. இன்னொரு அருமையான சாட்சி அவனை குறித்து இந்த பைபிளில் போட்டிருக்க ஒரு பயங்கரமான சாட்சி என்னன்னா, அவனுக்கு முன்னாடியும் சரி அவனுக்கு பின்னாடியும் சரி அவனை மாதிரி ஒரு அருமையான ராஜா இருந்ததில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ இந்த சாட்சி அவனை குறித்து கர்த்தர் பைபிளில் எழுதுறார். அதே மாதிரி 7வது வசனத்தை பார்த்தா, அவன் அருமையா ஒரு கர்த்தருக்கென்ற ஒரு பராக்கிரமான செயல்களை செய்கிறான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தேரின் காசா மட்டும் அவன் எல்லைகள் பிரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தான். ஸோ அவனோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அவன் எங்கே போனாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது வெற்றி தான். கை போடுற இடத்துலலாம் வெற்றி தான். அவனுக்கும் மிஞ்சின காரியங்கள் நடக்கும்பொழுது கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 7வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எத்தனை பேர் நம்ம போகிற இடம்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும்னு நினைக்கிறோம்? நான் கை போட்டு செய்கிற காரியங்கள்லாம் ஆண்டவரே அனுகூலமாக இருக்கணும். வாட் எவர் ஐ டூ, I wanted to succeed. அது ஒரு கதை கிடையாது, அது ஒரு மித்து கிடையாது. ஏதோ யாருக்கோ எங்கேயோ ஏதோ ராஜாக்கு நடந்துச்சு. நோ, இட் இஸ் ரியாலிட்டி. பைபிளில் எழுதி வச்சிருக்க ஒவ்வொரு காரியங்களும் நடந்த காரியங்கள், உண்மையான காரியங்கள். ஏன் அவனுக்கு செய்கிற போகிற இடம்லாம் அனுகூலமாக ஏன் மாறுச்சு? ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் செய்யாட்டி அனுகூலம் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்கிறீங்களா, கர்த்தர் செய்யாட்டி அனுகூலம் கிடையாது. நான் பிரயாசப்படலாம், குட்டிக்கரணம் போடலாம், காலையில் எந்திரிக்கலாம், ராத்திரி படுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், பட் கர்த்தர் உன்னிடத்தில் இல்லாட்டி அனுகூலம் கிடையாது. ஆமென். அருமையான சாட்சி அவனை குறித்து பைபிள் எழுதியிருக்கான். அவனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவனை மாதிரி ஒரு அருமையான ஒரு ராஜா கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த மாதிரி ஒரு அருமையான அம்மா இருந்தது கிடையாது. உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்கு பின்னாடியும் சரி உங்களை மாதிரி ஒரு அருமையான அதிகாரி இருந்தது கிடையாது. ஓகே, அதிகாரியாக இருக்க வேண்டாம், ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு அப்புறம் சரி உங்களுக்கு முன்னாடியும் சரி உங்களை மாதிரி ஒரு பெஸ்டான எம்ப்ளாயி இருந்தது கிடையாது. அருமையான ஒரு சாட்சி. அந்த சாட்சி வந்ததும் சரி அனுகூலமாய் கிடைத்த எல்லா காரியங்களும் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால் மாத்திரம். ஆமென். பட் அவன் ஏதோ ஒரு காரியம் செஞ்சான். அந்த காரியத்தை தான் அந்த 4வது வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. நம்ம அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசி பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். ஆமென். பிரைஸ் காட். இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த அழகான ஒரு வெண்கல சர்ப்பத்தை கர்த்தர் மோசையை வச்சு பண்ண சொன்னார். எதுக்காக பண்ண சொன்னார்? பிழைக்கும்படிக்கு. ஓகே, ரொம்ப சத்தம் போட்டாங்க, ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னது இது, என்னை இங்கே கூட்டு வந்துட்டீங்களே, வில்டர்னஸில் கூட்டு வந்துட்டீங்களே, நாங்கள் அங்கே ஈஜிப்ட்லேயே நல்லா இருந்தோம், சாப்பிட்டோம், எங்களுக்கு தண்ணி இருந்துச்சு, அப்படி புலம்பி தள்ளின வேலையில் அநேக சர்ப்பங்கள் வந்து எல்லாரையும் கொன்னுட்டு இருந்த அந்த டைமில் மோசே ஆண்டவர்கிட்ட முறையிட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை அடித்து அதை வந்து குச்சியில் ஏற்றி நிற்கவை, அதை பார்க்குறவங்கெல்லாம் கடிக்கும் பொழுதே உயிரோடு இருப்பாங்க. விஷம் ஏறும் தான், ஆனால் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்குறவங்களோ அவங்கெல்லாம் உயிர் வாழ்வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். பட் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க?
அந்த பிரான்ஸ் சர்பண்ட்டை கொண்டு வந்து அதுக்கு தூபம் காமிச்சு மணி அடித்து புகை போட்டு ஹல்லேலூயா பேரு வச்சாங்க. பேரு நிகுஸ்தான். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா வைராகியம் கொண்டு எல்லா தூபங்களையும் உடைச்சார், எல்லா விக்கிரகங்களையும் அழிச்சார், எல்லா அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் முறியடிச்சார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கென்று வைராகியம் கொண்டு ஒருவன் எழும்புவானேயானால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். என்னைக்கு நீங்க நான் கர்த்தருக்கென்று வைராகியம் கொண்டு எங்க இருக்கிற இடத்துல எழும்புவோமே ஆனால் நம்ம செய்யற காரியம் ஒவ்வொன்றும் அனுகூலமாயிருக்கும். எப்படி வைராகியம் கொண்டு கர்த்தருக்காக நம்ம எழும்ப முடியும் சொல்லுங்க? வாக்கிங் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வாக்கின்படி நடக்கும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடக்கும் பொழுது, இதெல்லாம் செய்யும்போது ஆமாம் வைராகியம் கொண்டு எழும்புகிறோம். பட் எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம எல்லாருமே we are not Old Testament people. எஸ், பயப்படாமல் இருக்கும்போது, பயம் இல்லைன்னு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது, ஆமென், அவரோட அன்புக்குள்ளே இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி நம்ம ஆண்டவருக்காக வைராகியம் கொண்டு எழும்ப முடியும்? ஆவியின்படி நடக்கும் பொழுது. ஆமென். முதன்மையான காரியம், நம்ம அநேக நாட்களில் மறந்து போகிற காரியம். ஓகே, நமக்கும் பழைய ஏற்பாடில் இருந்த மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வழிபடுற தேவன் ஒரே தேவன், ஆனால் அநேக வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசத்துக்கெல்லாம் ஒரே ஒரு the gap is filled by the blood of Jesus Christ. ஆமென். அவங்க செய்த காரியங்களை, அந்த கோட்பாடுகளை, அந்த லாஸை, இதெல்லாம் அந்த வழிபாடுகளை எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கென்று வைராகியமாக எழும்போது, அவரோட வார்த்தையில் தரித்து நிற்கும் பொழுது, அவரோட வார்த்தையை சாப்பிடும் பொழுது, அவரோட வார்த்தையை ஜீவன் என்று எண்ணி நிற்கும் பொழுது, அந்த வார்த்தையை தெரியாத போது நான் வார்த்தையில் நடக்க முடியாது. அந்த வார்த்தையை தெரியாத போது நான் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை தெரியாத போது ஆவியினால் நடத்தப்பட முடியாது. ஆமென். நம்ம பழைய ஏற்பாட்டின் எசேக்கியா ராஜாவை தான் பார்க்குறோம். பட் ஐ வாண்ட் யூ டு லுக் அட் யுவர் செல்ஃப் இன் த கவனன்ட், இன் த நியூ கவனன்ட். டுடே த கால் ஃபார் யூ இஸ் டு பி த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். நம்ம சொல்கிற எந்த காரியமும் இன்னைக்கு இந்த ரூமை விட்டு நம்ம வெளியில் போனால் அது மறைஞ்சு போயிடும். ஓகே, நான் நல்லா சாப்பிட்டு, நல்லா ருசி பார்த்து, நல்லா அந்த சுகர் கேனை சாப்பிட்டு முடித்து உங்களுக்கு சக்கையை மட்டும்தான் தரேன். அந்த ஃபுல் ஜூஸ் எனக்குள்ளே தான் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் தட். உங்களுக்கு அந்த சுகர் கேனை சாப்பிட்ணுன்னா நீங்கள் புக் எடுக்கணும், நீங்கள் பைபிள் எடுக்கணும், நீங்கள் ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் உங்களோட பேசுகிறத உங்கள் காதுகள் கேட்கணும். அப்போ தான் வாழ்க்கை மாறும். இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையில் தியானிக்கிறவன் பாக்கியவான். எப்படிப்பட்ட பாக்கியம்? அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ராஜாவா எசேக்கியா ராஜா இருந்தார். ஆனால் அப்படி இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு அந்த நாட்களில் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் மக்களை அசேரியா ராஜா துன்புறுத்தி 3 வருஷம் அவங்கள நல்ல முற்றுகையிட்டு ஃபைனலாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை கேட்டு அப்படியே பயந்து இருக்கிற எசேக்கியா ராஜாக்கு இன்னொரு பெரிய ஒரு நியூஸ் வருது. 13வது வசனத்தில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். யூதா எருசலேமில் இருக்கு இல்லையா? யூதாவை சுற்றி இருக்க எல்லா பட்டணங்களையும் அசிரியா ராஜா பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேலையும் பிடிச்சிட்டாப்புல, சுற்றி இருக்க எல்லா யூத நாட்களையும், யூதாவை சுற்றி இருக்க எல்லா அரணான பட்டணங்களையும், 45 சிட்டிஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாப்புல. இப்போ நடுவில் இருக்கிறது எருசலேம் மட்டும்தான். இப்போது எசேக்கியா ராஜாக்கு பயம், ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி. பயம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபீலிங். ஹீ ஃபெல்ட் இன்செக்யூர். பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. ஆமென். இந்த 2 காரியமும் அவரை பிடிச்சி இழுக்கும் போது அவர் காமிச்ச ரியாக்ஷன் என்ன? 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி,
நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 30 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். 300 தாலந்து. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசிரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஓகே, பயம் வந்துருச்சு, அந்த பாதுகாப்பற்ற அந்த உணர்வு வந்துருச்சு. அது 2 வந்த உடனே ரொம்ப பதட்டமாய் அவர் உடனே செஞ்ச ரியாக்ஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையில் பயம் வந்து படப்படன்னு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? ரொம்ப அர்ஜென்ட்டாக பைசா வேணும்னா உடனே லோன் எடுப்போம். கரெக்டா? ஓகே, ஃபார் பீப்புள் ஹூ நீட் ஃபினான்ஸ். இல்லை வேறு ஏதாவது ஒன்றுனா நம்ம ரிசார்ட் டு ஹியூமன் ஹெல்ப். ஆமென். அதே தான் எசேக்கியா ராஜாவும் பண்ணார். அந்த 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 பயத்தில் ஆட்கொண்டு அந்த பாதுகாப்பற்ற உணர்வுக்கு அதுக்கு அடியில் போனதுனால 3 தவறான காரியங்களை செஞ்சார். 1 ராங் சரண்டர், தவறான சரணடைதல். 2வது முட்டாள்தனமான ஒரு ஞானம். 3வது தவறான நம்பிக்கை. ஆமென். இந்த 3 காரியங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன எப்படி தவறான சரணடைந்தார்? நம்ம இந்த இப்போ வாசிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, 14வது வசனத்தில், இது கேள்விப்பட்ட உடனே அசீரியா ராஜா இன்னும் வரலை பக்கத்தில், ஆனால் கேள்விப்பட்ட உடனே அசீரியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நம்ம ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் உனக்கு வேணும் சொல்லு, நான் எல்லாத்தையும் உனக்கு தரேன். பொண்ணு வேணுமா தரேன், உனக்கு வெள்ளி வேணுமா நான் தரேன். அப்போ அசீரியா ராஜா பார்க்குறாரு என்னெல்லாம் கொடுக்குறாருன்னு. கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ட்ரெஷரியில் இருக்க எல்லா ஐட்டமும் காலியான உடனே எங்கே போகிறாரு? டெம்பிள், கோவிலுக்கு மதில் மேலே அவர் தான் போட்டு வச்சார் கோல்டை. அதெல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணி யாருக்கு கொடுக்குறாப்புல? அசீரியா ராஜாக்கு. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வேலை தான், அருமையான வேலை, ரொம்ப அற்புதமான வேலை. யாருக்குமே கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. 16,000 பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைச்சது. சாட்சி சொல்கிறோம், ஆண்டவர் என்னை நிறுத்தினார், ஆண்டவர் எனக்காக உதவி செய்தார், கதவுகளை திறந்தார், உடைத்தார், எல்லாம் சொல்லி வந்த பிறகு அவன் ஒரு பயத்தை காமிக்கிறான். ரிட்ரென்ச் பண்ணுறேன், நான் இப்போ ரிட்ரென்ச் பண்ணுறியா? நான் வரேன், வேலை செய்கிறேன், எவ்வளோ மணி நேரம் வேறும்னு சொல்லி நான் செய்கிறேன். அவர் கேட்க கூட இல்லை, இன்னும் பக்கத்தில் கூட வரல பாஸு, ஒன்றுமே கூட சொல்லலை. ஆனால் நான் வரேன், 12 மணி நேரம் ஒர்க் பண்ண நான் தயாராக இருக்கேன். இல்லை நீ ஜெபம் பண்ணுமே, அதையும் சேர்த்து நான் உனக்கு தரேன், நான் வேலை செய்கிறேன். அவனோட ப்ராஜெக்டும் சேர்த்து எனக்கு கொடுங்க, என்னால் முடியும். ஐ வில் ஷோ ஹூ ஐ ஆம் ஸோ தட் ஐ கேன் சேவ் மை ஜாப். பெரிய பெரிய காரியங்கள்லாம் யோசிக்காதீங்க. எனக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து டெம்பிள் கோல்டெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்த காரியம், அதற்காக சாட்சியாக நின்ன நீங்கள் இன்னைக்கு எதை யூஆர் ட்ரேடிங்? ராங் சரண்டர். லெட் அஸ் பிரிங் இட் டு அவர் ரியாலிட்டி. வாட் ஹேவ் யூ சரண்டர்? ஆமென். டுடே we are not getting out of this place without telling Sennacherib, you are not shouting. ரொம்ப பேரோட காதுகளில் அந்த செனகெரிப் ராஜா கத்திட்டு இருக்கான். அப்படி ஒரு கூச்சல், எரிச்சல், கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாதபடிக்கு தேவ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கன்ஃபியூஷன். தட் இஸ் நாட் வாட் காட் வாண்ட்ஸ். இன்னைக்கு த பீப்புள், நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால, பரிசுத்தமான ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டு வந்த அந்த ஜனங்கள் அந்த பிசாசனோட கிரியை பார்த்து அவுட். தட் இஸ் நீடட். ஆமென். வாட் ஹேவ் யூ சரண்டர்ட் டு? உங்களுடைய காரியங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக வைத்த காரியங்கள், எதை நீங்கள் ஒப்பு விட்டீங்க? இந்த உலக காரியத்துக்காக பயந்து போய், இன்செக்யூர் ஆகி, போயிருமான்னு ஒன்று நினச்ச எதை நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க? ஐ வாண்ட் யூ டு திங்க் ஒன்லி அபவுட் யோர் செல்ஃப். முட்டாள்தனமான ஞானம். ஸோ இது ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணிட்டாரு, போய் அவனோட இறக்கத்துக்கு அடியில் போயிட்டாரு. அந்த அசீரியா ராஜாவோட இறக்கத்துக்கு அடியில் போயிட்டாரு. அங்கே போயிட்டு ஹீ இஸ் வில்லிங் டு பே த ட்ரிபியூட். நீ என்னெல்லாம் கேட்குறியோ நான் கொடுக்க தயாராக இருக்கேன். எந்த எக்ஸ்டென்ட்னா ஆண்டவரோட காரியங்கள்லேருந்தும் கை வச்சு நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஃபைனலி
ட்ரஸ்ட் மிஸ்பிளேஸ்ட். 25வது வசனத்தில் 24வது வசனத்தில் தமிழில் வாசிக்கிறோம், ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்பியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அசிரியா மக்கள் எசேக்கியா நாட்டு மக்களை பார்த்து கேட்குறாங்க, எகிப்தியா நீ நம்பி இருக்கிற? ஸோ எசேக்கியா ராஜாக்கு நீங்கள் அது ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கூட சேர்த்து ஐசையா 28, 29, 30, 31 இந்த அதிகாரம்லாம் சேர்ந்து வாசிச்சா உங்களுக்கு தெரியும், எசேக்கியா ராஜாக்கு எகிப்து மக்கள்கிட்டேருந்து போய் ஹெல்ப் கேட்கணும்னு ஆசை இருந்துச்சு. ரதங்களை நம்ப ஆரம்பிச்சாச்சு, குதிரைகளை நம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் கொடுத்த எல்லா டூல்ஸ் ஹேஸ் பிகம் த ஐடல்ஸ். எல்லாத்துக்கு மேலேயும் நம்பிக்கை போயாச்சு. ஏன்னோ எங்கே கர்த்தர் மேலேருந்து நம்பிக்கை ஆரம்பிச்சதோ அது அப்படியே கீழே இறங்கி 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 கையின் காரியங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் காண்பித்த ஆசீர்வாதங்கள், மியர் மெட்டீரியல்ஸ் மேலே த ட்ரஸ்ட் இஸ் கான். நம்பிக்கை அது மேலே போயிடுச்சு. ஸோ மிஸ்பிளேஸ்ட் ட்ரஸ்ட், தவறான நம்பிக்கை. எதுக்காக அவர் நம்பினாரு? நம்பினது தப்பா? இல்லை, ஹீ ஆக்டட் ஸ்மார்ட். எப்படியாவது அவருக்காக பண்ணாரா? இல்லை, அந்த முழு ராஜ்யத்துக்காக போட்டோம். நம்ம அநேக நேரம் நமக்காக பண்ணல. அவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் குட். நம்ம பண்ணுறது நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம குடும்பத்தை ஃபுல்லாக பாதிக்கும் இல்லையா? வி ஆல் ஆர் குட் பீப்புள். நம்ம செல்ஃபிஷாக பண்ணுறதில்ல. நமக்கு ஏதாவது ஒன்றுனா என் குழந்தைய பாதிக்கும், என் கணவனை பாதிக்கும், என் ஒய்ஃபை பாதிக்கும், அவங்களோட பதிப்பை பாதிக்கும், அவங்களோட இது பாதிக்கும், அவங்களோட அது பாதிக்கும். யூ ஹாவ் குட் இன்டென்ஷன்ஸ். ஹெசேக்கியா had good intention. அவருக்கும் நல்ல நினைவுகள் தான். அந்த ஹோல் நாட்டையும் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்றது அவரோட நினைவு. அதனால தான் போய் எகிப்து கிட்ட தஞ்சம் கேட்கலாமா, எனக்கு நீ கொஞ்சம் கடன் தரியா, எனக்கு கொஞ்சம் குதிரையே தெரியா, எனக்கு கொஞ்சம் ரதங்களே தெரியா. இமேஜின் பண்ணி பாருங்க, இஸ்ரேலோ யூதாவோ ஏதாவது ஒரு வார், ஒரு போர் ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்களா? பைபிளில் இஃப் யூ கோ அண்ட் ரீட், எல்லா இடத்துலையும் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார், கர்த்தர் வெற்றியை கொடுத்தார், கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். they were small people, ஒன்றும் இல்லாத மக்கள். கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அவங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க அவங்களுக்கு 25-30 மடங்கு அதிகமாக இருந்தாலும் அந்த பியூனி மக்களை பார்த்து கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால அந்த சுற்றி இருக்க எல்லாரும் இவங்களை பார்த்து பயந்தாங்க. ஆமென். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட ரதத்தினால, அவங்களோட குதிரையினால, அவங்களோட போர் வீரர்கள்னால, அவங்களுக்கு அநேக டேலண்ட் இருந்ததுனால இஸ்ரேலோ யூதாவோ வின் ஆயிருக்கா? கர்த்தர் எதிரிகளை அவங்களோட கையில் கொடுத்தார். மறந்து போன ஒரு ஜனம், அது அந்த ட்ரஸ்ட் மாறி போன ஒரு ஜனம். ஆமென், பிரைஸ் காட். ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா, நான் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் எங்கேயாவது எசேக்கியாவை திட்டுறீங்களா? இதுக்காக நானாக இருந்தால் 2 திட்டு திட்டிருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல திட்டுறீங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல குத்துறீங்களா? டு மை சர்ப்ரைஸ், there was not a single verse in the Bible. Hezekiah was warned. ஐசையா எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வார்ன் பண்ணுறாரு. ஐசையா அடுத்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி வார்ன் பண்ணுறாரு. the warning comes again and again and again to Hezekiah, but not a reprimand. Amen. இவ்வளோ விழுந்து போன நிலைமையிலையும், இப்படி எல்லாம் தாறுமாறாய் ஆன நிலைமையிலையும் கர்த்தர் அருமையாக காரியம் செய்கிறார். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி we want to see அந்த செனகெரிப் என்ன தான் பண்ணார். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம நிற்கிறோன்னா, எசேக்கியா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரோட ராஜாங்கத்தில் அவரோட அரண்மனையில் நிற்கும் பொழுது செனகெரிப் அவனோட அஃபீஷியல்ஸ் எல்லாம் அனுப்பி ஒரு 3 பேர் அனுப்பி ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ, நான் உன்னோட ராஜா கிட்ட பேசணும்னு சொல்லி வராங்க. அப்போ அந்த ராஜா 3 பேர் அனுப்பி நீ போய் நில்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி செனகெரிப் மக்கள் அவனோட அஃபீஷியல்ஸ் எல்லாம் சொல்கிறத இந்த 3 பேரும் கேட்குறாங்க. செனகெரிப் என்ன தான் சொல்கிறான் அப்படி? வில் லெட் அஸ் ரீட் தட். ஓகே, 19வது வசனத்துலேருந்து 19 25 வரைக்கும். ரப்சாக்கி அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கும்
மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாளல் கோளாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் மேல் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களாய் சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறாதே போனால் நீ உன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? இரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தை நம்புகிறாய். இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனா? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். Amen. Utter humiliation. வந்து சத்தம் போட்டு கூச்சல் போட்டு எரைச்சல் போட்டு அவங்க சொன்ன காரியம். நீ யாரை நம்பி இருக்க? எசேக்கியாவை நம்பியா? அவன்தான் உங்களோட டெம்பிள்லேருந்து எல்லாத்தையும் கிழிச்சு எல்லாத்தையும் உங்கள் கையில் கொண்டு வந்து அசீரிய ராஜா கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டானே. உங்கள் ராஜாவையா நீ நம்பி இருக்க? அதுவும் போச்சு. யாரை நீ நம்பி இருக்க? நீ ட்ரஸ்ட் பண்ணுறது எகிப்தியனை. அந்த எகிப்தியனை நம்பின்னு இருக்க. அவன் மேலே சாஞ்சுன்னா அவனும் கீழே விழுவான், நீயும் கீழே விழுவ. அப்போ யாரை தான் நம்பியிருக்க? உன்னோட கடவுளை நீ நம்பியிருக்கியா? அந்த கடவுள் சொல்லாமல் நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்திருப்பேனா? ஹைட்ஸ் ஆஃப் டிசெப்ஷன், ஹைட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். அந்த இறைச்சல் பண்ணும்போது சனேகிரப்போட மக்கள் போடுற சத்தம், அந்த அஃபீஷியல்ஸ் போடுற சத்தம் உன்னால் முடியுமா? வாய்ஸ் ஆஃப் ஃபியர். என்ன சத்தத்தை இன்னைக்கு நம்ம கேட்குறோம்? கர்த்தருடைய அந்த தெளிவான சத்தத்தை நம்மளால் கேட்க முடியுதா? என்ன சத்தம் நம்மளை சுற்றி இருக்கு? பயத்தோட சத்தமா, இல்லை மிரட்டலோட சத்தமா, இல்லை கன்ஃபியூஷனோட சத்தமா? என்ன சத்தம் நம்மளோட தலையை சுற்றி இருக்கு? ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும், நம்ம ஒரு காரியத்தை நம்ம நடத்தணும்னு சொன்னால் முதல்ல வர சத்தம் எந்த சத்தம்? உன்னால் முடியுமா? நீ எத்தனை முறை கீழே விழுந்திருக்க? உனக்கு நடக்குமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க? உனக்கு என்ன வயசாகுது? இதுக்கு மேலேயா? உன்னால் முடியுமா? எத்தனை சத்தம் நீ சுற்றி பார்க்கல? உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? சத்தத்தின் மேலே சத்தம். A voice of failure, a voice of disappointment, a voice of fear, a voice of intimidation. All these voices are not voice from God. Amen. இன்னைக்கு let me ask you, யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த சத்தம்லாம் இல்லாமல் ஒரு நாள் முழுக்க போகுதா? இதெல்லாம் நெகட்டிவான சத்தங்கள். அப்போ நான் இதை குறித்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு சில பேருக்கு இந்த சத்தம்லாம் இல்லை. அவங்க ஏன் சத்தத்தை கேட்ட மக்கள், என்னுடைய தரிசனத்தை பார்த்த மக்கள், நான் அவங்களுக்கு ஒரு கனவு கொடுத்துருக்கேன். ஆனால் கனவே அவங்களுக்கு சத்தமாக மாறிடுச்சு. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் கர்த்தர் கொடுத்த கனவை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியுதே தவிர கர்த்தரை பற்றி யோசிக்க முடியல. It's a height of deception. Today I really want to tell you this. Don't go into this deception. This is not the voice of the Lord. The voice of God invites you to come to him. கர்த்தருடைய சத்தம் என்கிட்ட வா மகளே என்கிட்ட அப்படின்னு சொல்கிற சத்தம். காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியுது? காலையில் எந்திரிச்ச உடனே இல்லை on the entire day, what is your mind doing the entire time? எப்படி பண்ணிடலாம், எப்படி இது செஞ்சிடலாம், எப்படி அதை பண்ணிடலாம், எப்படி இது பண்ணிடலாம். I saw something revolving around the mind like that. That is not the voice of God.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனவு கொடுத்திருப்பேனால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாங்கன்னா, கர்த்தரோட இடத்துல இருந்தா மாத்திரம்தான் அந்த தரிசனத்தை எப்படி நிறைவு பண்ண முடியும் அப்படின்ற திட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தரிசனத்தை வாங்கிட்டோம், கனவை வாங்கிட்டோம், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. பண்றதுக்கு என்னோட வழிகள்ல போய், ஏன்னா ஒரு சில வழிகள் நல்லதாயிருச்சு, என்னோட பிளான்ஸ் எல்லாம் வாய்க்க பண்ணிருச்சு, அதனால நான் திரும்பவும் பிளான் போடுறேன், திரும்பவும் பிளான் போடுறேன், திரும்பவும் பிளான் போடுறேன், திரும்பவும் பிளான் போடுறேன். அந்த 24 ஹவர்ஸ்ல 16 ஹவர்ஸ் என்னோட லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பிளான்ஸ். Where is God? Where is your time with God? Today I really want to ask, where is our time with God? ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிதான தரிசனத்தை God wants to establish it in your life. He is more serious than you and me. என்னையும் உங்களையும் விட ரொம்ப அதிகமாக அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறது ஆண்டவர் தான். And he is speeding up the process. ஆண்டவருக்கு வேணும் அந்த தரிசனம் நிறைவு பெறணும், அந்த கனவு நிறைவு பெறணும். கர்த்தர் அதை சடுதியாய் நடத்த தயாராக இருக்கிறார். ஆனால் அதை கேட்க நான் தயாராக இருக்கேனா? ஒரு அருமையான ஒரு சாட்சி, பாஸ்டர் அன்னைக்கு போட்டாங்க, சிஸ்டர் ஜூலி கூட இந்த குரூப்பில், செல் குரூப்பில் போட்டிருந்த அருமையான ஒரு சாட்சி. அந்த தேவ மனுஷன் சொல்கிறது, பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அருமையான ஒரு பிஸ்னஸ்மேன், கர்த்தருக்காக பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மேன், கர்த்தர் அந்த பிஸ்னஸ்லேருந்து ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு மனுஷன், கர்த்தருக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்து அவங்கள பிஸ்னஸ் மேனாக மாற்றுற ஒரு மனுஷன். இதெல்லாம் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கும்போது, கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது, இந்த பிண்டில் ஆஃப் த ஜேர்னி ஒரு நாள் ஒரு 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 அவரோட பைசாலாம் போன சூழ்நிலையில் அங்கே நிற்கும் பொழுது, அப்போது ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, என்ன பண்ணுறது ஆண்டவர் என்ன? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பர்சியூ மீ. ஓகே, பர்சியூ மீ. அப்போ அந்த வார்த்தை பர்சியூ மீ அவருக்கு புரியல. என்ன பண்ணுறது, பர்சியூ மீனா என்ன ஆண்டவரே? உங்களை தானே நான் எப்போவுமே நாடி இருக்கேன், உங்களை தானே நான் தேடி இருக்கேன். பட் he takes it very serious. He goes and sits with God. அப்போ அந்த பர்சியூ மீ அப்படின்ற அந்த வார்த்தை அந்த மகனோட வாழ்க்கையை மாற்றுது. எப்படின்னா, காலையில் எந்திரிச்சு ஆண்டவர் என்னை பர்சியூமின்னு சொல்லிட்டார், அதனால நான் அவர் கூட போய் உட்கார போகிறேன், அவரோட வசனத்தை படிக்க போகிறேன், அவர் என்ன சொல்கிறாரு நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தவர் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், he says மத்தியானம் வரைக்கும் என்னால் எந்திரிக்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத எழுதி 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 நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு பிஸ்னஸ் டீல் வருது, இன்னொரு ஃபோன் கால் வருது, இன்னொரு பிஸ்னஸ் டீல் வருது. அவருக்கு $5000 குறைவாக இருந்துச்சு. அந்த 6 ஃபோன் காலில் எல்லா டீலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு ஃபோன் கால் வருது, 5 ஃபிகரில் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. தட் சேஞ்ச்ட் ஹிஸ் லைஃப். அண்ட் ஹீ சேஸ், I started practicing it. எனக்கு இப்போது அதை தவிர எனக்கு வாழ தெரியாது. That has become my life. ரொம்ப அந்த சாட்சியோட எண்டிங்கில் he says that எனக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வழின்னு தெரியாது. அவர் கூட இருந்து அவர் பேசுகிறத கேட்டு அவர் சொல்கிறத செஞ்சு நான் பழகிட்டேன். அதுக்கு மேலே என்னோடய வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. The most successful businessman. Amen. Praise God. Hallelujah. God wants to do that in our lives. What is the voice that we are listening to? அப்போ அசீரியா ராஜா ஒரு காரியம் செஞ்சார். நம்ம 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எசேக்கியா ராஜா, எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று
உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய Amen. We'll just stop there. ஸோ நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு சத்தம் போடுறான், நீ உனக்கு எதுக்குமே லாய்க்கு கிடையாது, உன் எசேக்கியா ராஜாவும் லாய்க்கு கிடையாது, உன்னோட ஈஜிப்டும் லாய்க்கு கிடையாது, எதுவுமே லாய்க்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லாமல் நான் உன்கிட்ட நிற்பேனா அப்படின்னு சொன்ன பிறகு, அப்போ அங்கே இருக்க அந்த 3 எசேக்கியா ராஜாவோட மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசாத, எங்களுக்கு அரமைக் தெரியும், நீ அரமைக் லாங்குவேஜில் பேசு, ஹீப்ரூ லாங்குவேஜில் பேசாத. சுற்றி மக்கள் கேட்டுட்ருக்காங்க, தயவு செஞ்சு பேசாத. அப்போ அவன் சொல்கிறான், நான் இப்படி தான் பேசுவேன், இதை பேசுகிறதுக்கு தான் நான் வந்தேன். The shout of fear dissipating to the entire people around. When I am fearful, நான் பயந்துட்டேன்னா, நான் ஆங்ஸைட்டி ஆகிட்டேன்னா, நான் ஒப்பு கொடுத்தேன்னா, my entire family will be affected. The voice of that darkness will be heard by my family. நான் கேட்குற அந்த சத்தம் என் பிள்ளைங்களும் கேட்க ஆரம்பிக்கும். நான் பார்க்குற அந்த பயம் என் பிள்ளைங்களும் பார்க்க ஆரம்பிக்கும். எனக்கு இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி என் பிள்ளைங்களுக்கும் தெரிய வரும். I won't say they are affected, but they will also hear. Amen. We are not living at the mercy of the enemy. We are living at the mercy of God. The more we go down to enemy, தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாத, தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாத. அவன் ரொம்ப கூச்சலான ஒரு சத்தத்தில் நான் பேசுவேன், நான் அதே பாஷையில் தான் பேசுவேன். ஆமென். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களோட போயிட்டுருக்க அந்த பாதையை திருப்பலை இன்னும் எசேக்கியா ராஜா. இது வரைக்கும் they are still negotiating with the enemy. They are still trying their level best. எப்படியாவது இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருமா, எப்படியாவது எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருமா, எப்படியாவது எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருமா. நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன், எப்படியாவது கிடச்சிருமா. கிடைக்கிறது தான் ஆண்டவரோட சித்தம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது இருக்கிற காரியங்கள் அலாதி. Amen. He really wants to shift the focus. Amen. பிளெஸ்ஸிங்க்கும் பிளெஸ்ஸருக்கும் ஒரு ஃபைன் லைன் தான் டிஃப்ரென்ஸ். பார்த்துட்டு இருக்கும்போது நான் பிளெஸ்ஸரை பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனால் என் கண்ணெல்லாம் பிளெஸ்ஸிங் மேலே இருக்கு. அண்ணாக்கு தான் நல்லா புரிஞ்சிச்சு. பேசுறதெல்லாம் நான் கர்த்தருக்காக செய்ய போறேன், நான் கர்த்தருக்காக நான் செய்ய போறேன், கர்த்தருக்காக நான் செய்ய போறேன், கர்த்தருக்காக நான் அதை செய்ய போறேன், அதை நான் ஃபுல்லா செஞ்சுட்டேன்னா இது எல்லாமே நான் கர்த்தரோட ராஜ்யத்துக்காக தர போறேன். ஹல்லேலூயா. பட் கர்த்தர் இல்லாம கர்த்தரோட ராஜ்யத்துக்காக எப்படி செய்ய முடியும்? He wants to involve so that he can show you how it is. நீங்க 10 பேருக்கு ஃபோன் பண்ணி டீல் முடிக்கலான்னு பார்க்கலாம், ஆண்டவர் கூட நிற்கும் போது 20 பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். God is wanting to do that. Amen. Let us have a break in our life today. If not today, when? இன்னைக்கு இல்லாட்டி இந்த மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில என்னைக்கு வரும்? Every day that we spend, ஒவ்வொரு நாளும் நான் கடத்தும் பொழுது நாளைக்கு நான் பண்றேன், நாளைக்கு நான் ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு வரேன், நாளைக்கு நான் ஆண்டவரோட டைம் செலவு பண்றேன், நாளைக்கு நான் பண்றேன். இது it's an utter waste of time, my children of God. Your blessing is waiting for you. He wants to bless you. God wants to give you the breakthrough, but can you please turn back to God? I wish I can speak in English. Hallelujah. But praise God. இன்னைக்கு நம்ம தமிழ் சர்வீஸ்ல இருக்கோம். Glory to God. Amen. நம்மளோட முகத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரோட பேர் மைக்கேல் பிங்க், அந்த பிஸ்னஸ் மேனோட பேர். மைக்கேல் பிங்க்குக்கு மாத்திரம் அவர் தேவன் இல்லை, ஸ்ருதிக்கு தேவன், பாஸ்டர் ஜானுக்கு தேவன், ஸ்டீஃபனுக்கு தேவன், கிங்ஸ்லி அண்ணாக்கு தேவன். He is not partial and he doesn't care who it is. யார் என் பக்கத்தில் வர்றதுன்றதை அவர் பார்க்கல. நீ அழகாக இருக்கியா, நல்ல சட்டை போட்டு வந்திருக்கியா, 2 சென்ட் போட்டியா, நல்லா குளிச்சியா, இது எதுவுமே அவர் பார்க்கறது கிடையாது. என்கிட்ட நீ வந்தனா you will have everything. Amen. What did Hezekiah do? என்னதான் பண்ணார் அதுக்கப்புறம் ஃபைனலாக? நம்ம வாசிக்கலாம் 19வது அதிகாரம் 1வதுலேருந்து.
ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது, ஒரு நிமிஷம் தம்பி, இதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஆலோசனை இந்த இடத்துல 18வது அதிகாரத்தில் இந்த ராஜா எசேக்கியா ஒன்று சொல்லி அனுப்பிச்சார் அந்த 3 பேர்கிட்டையும், அந்த 3 அஃபீஷியல் கிட்டையும். ஒன்றும் பேசாதீங்க, பிசாசு பேசும்பொழுது நீ திரும்ப பேசாத. அப்போது பிசாசு பேசும்போது இட்ஸ் டாக் பார்க்கிங், நீயும் பார்க் பண்ணனா யார் டாக்னே தெரியாது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் எசேக்கியா டாட். அந்த 3 பேருமே ஒன்றுமே பேசாமல் எசேக்கியா கிட்ட திரும்ப போவாங்க. எசேக்கியா அவ்வளோ கன்ஃபியூஷன்லையும் ஞானமாக செஞ்ச ஒரு அருமையான காரியம், ஒன்றும் பேசாத. Amen. Praise God. That's a wisdom when the enemy barks. We don't bark back at them. Amen. குலைச்சிக்கிட்டே இருக்கும்போது, நான் சீரியஸாக சொல்கிறேன், குலைச்சிக்கிட்டே இருக்கும்போது திரும்பி நீ நடந்து பாரு, அப்படியே கூனி குறுகி போயிடும் குலைக்கிற காரியம். தேட் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். நம்ம என்ன நினைப்போம், நீ இப்படி குலைக்கிறியா, நான் இன்னும் அதிகமாக குலைக்கிறேன். குலைச்சு 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 இதில் எது பிசாசு எது தேவ பிள்ளைனே தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆமென். என் ஹஸ்பண்ட் கிட்டது நான் அது நிறைய கற்றுருக்கேன், ஏன்னா நானும் நிறைய குலைச்சிருக்கேன். He taught me don't bark. I mean don't talk, sorry. Praise God. So let us hear 19வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவரை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆமென். ஆமென். இந்த 7 வசனத்தில் ஃபஸ்ட்டு 5 வசனம் நம்ம பார்க்குறோம் எசேக்கியாவோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள தொட்டு சொல்லுங்கள், ஷிஃப்ட். திஸ் ஷிஃப்டட் எவ்ரி திங். ஆமென். இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த செனகெரிபுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். He was just waiting Hezekiah will come back and ask him. 2 நாள் முன்னாடி கேட்டிருந்தாலே ஏசப்பா சொல்லியிருப்பார். 1 வாரம் முன்னாடி கேட்டிருந்தாலும் கர்த்தர் காமிச்சிருப்பார். அந்த 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 டெம்பிள்லேருந்து அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே அசிரியா இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிருந்தாலும் கர்த்தர் காமிச்சிருப்பார் செனகெரிபுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். இன்னைக்கு எனக்கு அன்சர்டனிட்டி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாதுகாப்பற்ற நிலைமை, என்னை பார்த்தா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கும் தெரியாது. நான் என்ன அனுபவிச்சுட்ருக்கேன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனால் திரும்பி ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்கும் பொழுது காமிச்சு கொடுப்பார். உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு காமிச்சு கொடுப்பாரு, உன்னை எதிர்க்கிறவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு காமிச்சு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா போராட்டம் நமக்கு இப்போ இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் த ஃப்ளஷ் அண்ட் பிளட். துரைத்தனங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டிஸ், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். ஆமென். We have to always come back to that point.
It is not about a person. It is about the spirit that is working behind the person. அந்த மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்கிற அந்த பிசாசின் கிரியைகள். Amen. It is never about a child of God. Praise God. So அஞ்சு வசனங்கள் கிழிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏசாயா he sought counsel. ஒருத்தர்கிட்ட அந்த தெய்வ மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது. என்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னது, நம்ம இன்னைக்கு பாடின பாட்டு மாதிரி, பயப்படாத, டோன்ட் ஃபியர். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் உன்னோட ரூட் ப்ராப்ளம் என்னன்னு. நம்ம சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யூனோ வாட், நான் எப்பவுமே பயந்தது கிடையாது, நான் அப்படியே வாக் பண்ணுவேன், எல்லாத்துக்கு மேலேயும் வாக் பண்ணுவேன். காட் லொகேட்ஸ் யூ. பயப்படாத. டர்ன் டு யுவர் நெய்பர் அண்ட் சே, பயப்படாத. அல்டிமேட்டாக என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். இப்போது மேக்ஸிமம் என்ன நடக்கும்? உயிர் போகுமா? உயிர் போச்சுன்னா நம்மெல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். இஸ்ன்ட் இட்? கிளைமேக்ஸ் அதான். ஆமென். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஜேர்னி we can live happily. Praise God. இப்போ I want to make a shift here. நம்ம எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டோம்ல? எஸ் or no? இப்போ ஷிஃப்ட் என்னன்னா, ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு டேர் அண்ட் க்ரை. எசேக்கியா பண்ண மாதிரி எல்லாத்தையும் பிச்சு, ஆண்டவரே கேளும் ஐயா, நீங்கள் இல்லைங்களா ஐயா. நோ நோ நோ. ஐ வாண்ட் டு டெல் யூ அ சீக்ரெட். ப்ரேயர் இஸ் அ பிளேஸ் அண்ட் இஸ் அ மீன்ஸ். அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் உன்னுடைய சித்தமாக மாறும். ஆண்டவருடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளாக மாறும். ஆண்டவருடைய டிசையர்ஸ் உன்னுடைய டிசையர்ஸாக மாறும். தேர் இஸ் அ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஹேப்பன்ஸ் தேர். பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டு ஜெபங்கள், நான் ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரோட பிரசன்னத்தில் நிற்கும் போது, என்னோட நினைவுகள் என்ன வேணா இருக்கலாம், என்னோட ஆசைகள் என்ன வேணா இருக்கலாம், என்னோட சித்தங்கள் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த இடத்துல there is a divine transplantation that happens, a divine transaction that happens. என்னோட நினைவுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம் ஆண்டவரோட நினைவுகளுக்கு, ஆனால் அந்த இடத்துல அவரோட நினைவுகள் என்னோட நினைவுகளா மாறும். அவருடைய ஆசைகள் என்னுடைய ஆசைகளாக மாறும். இந்த நாள் வரைக்கும் ஐயோ நான் போகணும், இந்த தேசத்தை விட்டு போகணும், நான் அமெரிக்கா போகணும், நான் ஜப்பான் போகணும், நான் கம்போடியா போகணும், அந்த மாதிரி யாராவது ஆசையில் இருக்கீங்களா? அந்த இடத்துல அவருடைய ஆசைகள் உன்னுடைய ஆசைகளாக மாறும். அவருடைய சித்தம் உம்முடைய சித்தமாக மாறும். இல்ல ஆண்டவரே இன்னைக்கு வேணும், இப்போ வேணும், இன்று வேணும், இப்போ தாரும். என்ன தாரும்? அவருடைய சித்தம் நம்முடைய சித்தமாக மாறும். And you know what? The New Testament prayer is when you know what His will is and when you pray for that, you already have it. நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான், ஆண்டவரே உங்க சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக அதை நான் கேட்டு நான் வாங்கிப்பேன். Hallelujah. Because the prayer says that. ஆனால் அவர் சித்தம் தெரியல, ஆனால் எனக்கு நிறைய சித்தம் இருக்கு, நிறைய ஆசை இருக்கு, ஆனால் அது எல்லாமே நல்ல ஆசைகள். உமக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, உமக்கு இது பண்ணணும் ஆண்டவரே, உமக்கு அது பண்ணணும் ஆண்டவரே, என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்கணும் ஸோ தட் நான் அவளை மிஷினரியாக அனுப்புவேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் ஆக்க சொன்னாரா? Amen. You know, I'm telling you this because day before yesterday I was challenged. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸ்ருதி, ஆப்கானிஸ்தானில் the highest death happens during maternity. குழந்தை பெக்கும்போது இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே ஹையஸ்ட். ஏன்னா அங்கே மேல் டாக்டர்ஸ் cannot see a female. ஒரு கைனகாலஜிஸ்ட் மேலாக இருந்தால் ஃபீமேலை டச் பண்ணக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல் த டெத் ஹேப்பன் during childbirth. The child dies, mother dies. And she was telling me, I am praying for my child to go there and serve in Afghanistan. That's a venue to open. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, சிங்கிளாக போனால் கூட என் பொண்ணு போட்டு ஏசப்பா. இது ஒன்று மட்டும்தான் அந்த ஆப்கானிஸ்தான், பிகாஸ் இட்ஸ் அண்டர் தாலிபான் இல்லையா, இது ஒன்று மட்டும்தான் அந்த நேஷனில் ஒரே ஒரு என்ட்ரி,
மற்றவங்க வந்து லெஜிட்டிமேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. யூ வாண்ட் டு மேக் யுவர் சில்ட்ரன் டாக்டர், டு யூ ஹாவ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட்? I broke into tears. I asked Lord, இந்த தேசத்தில் இருந்து அநேக ஆசைகள் ரஸ்டி ஆயிடுச்சு ஏசப்பா. எனக்கு பியூட்டிஃபுல்லான தேசம், ஐம் நாட் அகேன்ஸ்ட் இட், ஐ லவ் திஸ் நேஷன், பட் மை டிசைர்ஸ் ஹவ் பிகம் so rusty because it has become so selfish. I want things to happen for me, my kids, my family. I want it. But why do I want it? I humbly say, God showed me how much I walked away from the desire of the Lord. அப்போ அந்த அம்மா கேட்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு, எதுக்கு நான் என் பிள்ளைய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்? I had no answer. Am I even willing to send them to Afghanistan? Or am I even willing to send them as a missionary? ஹார்வர்டில் போய் படி, கேம்பிரிட்ஜில் போய் படி, வண்டர்ஃபுல். படிச்சுட்டு என்ன பண்ணுறது? Are we willing to serve the Lord? You don't have to go as a missionary to all countries, but are we willing to serve the Lord in the place that God has given us? Now I pose a challenge to every one of you. எத்தனை பேர் நம்மளோட ஊழிய இடத்துல, எஸ்பெஷலி அதிகாரிகளாக உட்கார்ந்துருக்க நம்ம எத்தனை பேர் அந்த அதிகாரியின் அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி we are doing something for the Lord? If you are in education, you are there for a purpose. If you are an engineer, you are there for a purpose. You are there for a purpose. நீ மட்டும்தான் அந்த ஆளை தொட முடியும். நீ நோ சொன்னா அங்கே நோ, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய நினைவுகள் நம்ம நினைவுகளாக மாறும். நம்ம கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அந்த ஜெபத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் உமக்காக கொடுக்குறேன் ஆண்டவரே, ஐ எம் கிவிங் இட் ஆன் த பிளாட்டர் அஸ் எ சாக்ரிஃபைஸ். இந்த ட்ராமாவே இருக்காது. பிகாஸ் when we are in his presence, his desire becomes my desire. And the painful sacrifice, you will know the truth, அது painful sacrifice இல்லை, that's an ultimate privilege for you. Your eyes and my eyes will be open. உங்களோட கண்களும் என்னோட கண்களும் திறக்கப்பட்டிருக்கும். எது நம்ம அப்படியே பெயின்ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அதுதான் கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் தட் காட் இஸ் கிவன் யூ. உங்களை தவிர அவருக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை இவரை தவிர இந்த அம்மா கொடுத்துருக்கலாம், இல்லை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். பட் காட் ஜஸ்ட் கால்ட் யூ அண்ட் செட் he gave you the privilege to give the sacrifice. We all think Abraham's sacrifice was very painful, but only Abraham had the ultimate privilege to experience it. Amen. Praise God. Ezekiel shift பண்ணார் அவரோட whole focus towards God. We are also shifting towards God, but not like the way Ezekiel shifted. We are shifting knowing who we are in Christ. Knowing that I can speak to my God. Knowing that my God will speak to me. நான் அங்கே போய் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு குறித்த காரியங்கள் அப்படியே சொல்லுவார். என்ன செய்யணும்னு சொல்லுவார், என்ன பண்ணணும்னு சொல்லுவார். ஐ எம் நாட் போஸ்டிங். போன வாரம் நான் ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் தெளிவா இந்த 3 இது தவிர வேற எதுவும் இல்லை, ரிஜெக்டட். எக்ஸாக்ட்லி கிளியர் டிசிஷன், a clear confirmation, a clear voice from the Lord. You will hear what exactly to do. You will hear his voice. You will know exactly this is what my God wants. இதுதான் என் ஆண்டவர் என்கிட்ட கேட்குறேன். நிறைய பேர் சொல்லி கேட்குறோம்ல, என்னை தட்டி எழுப்பி ஆண்டவர் இன்னொருத்தர் பார்த்து பேச சொல்கிறாரு, இங்கே போக சொல்கிறாரு, இது பண்ண சொல்கிறாரு. ஆல் திஸ் வில் பிகம் யோர் லைஃப், யோர் டெஸ்டிமனி, யோர் டெஸ்டிமனி, மை டெஸ்டிமனி. ஆமென். Prayer is a place where you meet with God and God meets with you. அந்த இடத்துல எல்லாமே மாறும். Your desire, your thoughts, your will. And there, எப்போ ஆண்டவரோட சித்தம் உங்கள் சித்தமாக மாறுதோ, நீங்கள் எது கேட்டாலும் you have it in your hand. Amen. Praise God. அதே இடத்துல தான், அதே ப்ரேயரில் தான், அந்த இடத்துல தான் கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய நோக்கங்களும் உங்கள் வாழ்க்கை மேலே இருக்கிறது நிறைவேறும். எனக்கு தெரியல அநேக காரியங்கள், பட் அந்த வைனோட நான் கனெக்டாக இருந்தால் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் ஃப்ரூட். It's an invitation
to connect with the vine. Spend time with the vine. Amen. Prayer and the counsel of men. ஹெசேக்கியாக்கு இருந்தது ஐசாயா. Amen. One of the greatest prophet. Engage yourself with godly people. It's a great protection. It's a great protection. தேவ மக்களை பார்த்து பயந்து ஓடாதீங்க. உலக மக்கள் நமக்கு வேணும். We have to be there. We have to be there as a light in the darkness. But your counsel will have to constantly come from your godly company. Amen. Prayer and the counsel of godly men, godly women, godly friends, godly people. That's very important. Amen. And Isaiah சொன்ன காரியங்களை எசேக்கியா கேட்காம போயிருந்தா, இல்லை நான் ஈஜிப்டுக்கு தான் போவேன், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணி இருந்தா, then it's a dire consequences. ஸோ ஆண்டவர் உங்ககிட்ட உங்கள் மத்தியிலே நம்ம மத்தியில் போட்டிருக்க தேவ மக்கள் இஸ் நாட் ஃபார் நோ ரீசன். உங்களை சுற்றி ஆண்டவர் தேவ பிள்ளைகளை வைத்திருக்காரு. அவங்க மூலமாக ஒரு காரியங்களை சொல்கிறாருன்னா he is speaking to you. Amen. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் செய்யறதான் செய்வேன் அப்படின்றதுக்கு எதுக்கு கேட்கணும்? கேட்கவே வேணாமே. Is it not? A wise man will heed to the instruction that comes from godly counsel. Amen. Praise God. ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் godly counselே இல்லாத ஒரு ராஜா, சாலமன். God gave him wisdom. அந்த wisdom ஆண்டவர் எடுக்கவே இல்லை. இந்த நாள் வரைக்கும் சாலமன் தான் இருக்கிறதுலே அருமையான ராஜா. அவனை போல ஒரு ஞானமான ஒரு ராஜா கிடையாது. Amen. பட் அவரோட வாழ்க்கையில ஒரு ப்ராஃபிட் இல்லை. டேவிடுக்கு இருந்த மாதிரி நேதன், தம்பி நீ பண்ணது தப்பு அப்படின்னு கண்ணை பார்த்து சொல்றதுக்கு ஒரு காட்லி கவுன்சில் இல்லை. Amen. Praise God. But do you know the atrocity happened in Solomon's reign? Israel divided into two. கர்த்தருடைய பிள்ளைங்க ரெண்டா பிரிவாய், ஒன்று இஸ்ரேல் ஒன்று யூதா. இந்த நாள் வரைக்கும் it stays till today. The power of godly counsel in your life can constantly shift you towards God. Amen. Praise God. Turn to your neighbor and say, I need godly counsel. And when godly counsel comes, அந்த தேவ ஆலோசனை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நான் கேட்க தயாரா இருக்கேன். Amen. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? என்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு சமக்கம் வந்துருச்சு. என்னை பார்த்து அப்படி பேசிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆள் நான், எனக்கு தெரியாதா? Hallelujah. Praise God. And when he submitted to the godly counsel, செனகரிப் சும்மா இல்லை. அடுத்த வசனங்கள் நம்ம வாசிக்க போறதில்ல, ஆனால் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கும் மேலே சத்தமா கூச்சல் போட்டான். You think when you go into the presence of God, பாஸ்டர் ஸ்ருதி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ரீகமிட் பண்ணிட்டேன், நாளைக்கு காலம்பரை எந்திரிக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் உட்கார்றேன், உங்கள் வார்த்தையை கேட்குறேன், நீங்கள் பேசுகிறத கேட்குறேன், எவ்ரி திங் ரெடி, நாளைக்கு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அண்ட் நாளைக்கு மத்தியானம் எவ்ரி திங் tumbles down. It will not happen to any one of you, okay? But even if it happens, I know you will be encouraged. Amen. Praise God. Hallelujah. See, Bible Paul எழுதின epistles 3/4 நான் பேசுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்க என்ன வித்தியாசமா பார்க்குறீங்க, என்னது பாஸ்டர் ஸ்ருதி இந்த மாதிரி பேசுறாங்க இன்னைக்கு. But if you go and read Bible, Pauline epistles are this. He teaches you exactly what to do as a believer in Christ. Amen. What to do and what not to do with the help of grace of God. இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணிட்டு, I have taken a decision to do this, nothing without you, Lord. Just like Michael Pink, I am ready to pursue you. And I am ready sitting, wanting to pursue you.
correcting my life, breaking down every altar. I don't trust in my job to get a PR anymore. I don't trust in my job to get a visa anymore. என்னோட எதுவுமே எனக்கு வெசல் இல்லை ஆண்டவரே. என்னோட எதுவுமே I don't need a crutch. I'm not handicapped. I have Jesus. Amen. அதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு. If it wants to be a blessing, it will become a blessing to you and me. Amen. But today, let every altar break down. ஆண்டவரை மிஞ்சி நமக்கு இருக்கிற எல்லா கண்களில் இருக்க எல்லா காரியங்களும் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் கேஷுவலாக கூலாக இருக்க முடியும். I'm telling you, let's wake up before God wakes us up. Nothing is secure in this world except for Jesus. Amen. None of your riches, none of my riches can hold me when I hit my rock bottom. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஆல் லேடிஸ், உங்களோட நகை ஏதாவது ஒன்று உங்களை தாங்கியிருக்கா நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது? அப்படியே ஒரு 5 ஆரத்தை வச்சு அப்படியே அது மேலே படுத்துக்கிட்டா சந்தோஷமாக இருக்கா? நோ. When you hit the rock bottom, rock the Jesus holds you. Amen. None of your riches, none of your accomplishments, none of your labels, none of your qualifications. It is Jesus. It is Him alone. Let us go back to Him. Let us go back to Him. Truly go back to Him, because He is waiting for your life to change. Amen. In a different way. Praise God. அப்படி கூச்சல் போடுறான் அடுத்த முறை. Now Hezekiah knows what to do. சொன்னதெல்லாம் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துருக்கான். லெட்டரை எடுத்து அப்படியே இப்போ மனுஷனை கூட எதிர்பார்க்கல, டைரக்டாக ஆண்டவர்கிட்ட போய் லெட்டரை பிரித்து இதெல்லாம் தான் ஆண்டவரே சொல்கிறான். செனகரேப், நீங்கள் சொல்லிட்டீங்க அவனோட முடிவு இப்படி இருக்கும்னு, பட் லுக் அட் வாட் ஆல் இஸ் சே. அவன் சொன்ன அந்த நேரம் ஐசாயா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஐசாயா ஓடி வந்து ஹெசியா கிட்ட சொல்கிறாரு, நீ எப்போ ஆண்டவர்கிட்ட முறையிட்டையோ அப்போவே உனக்கு ஆன்சர் வந்துருச்சு, இப்போ நான் சொல்கிறது நீ கேளு. அப்போது சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் கொடுத்தாரு அவனுக்கு செனகரப்புக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அந்த மூவியை வந்து எடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. பிஃபோர் தேர் வாஸ் அ மூவி அபவுட் கிங் ஹெசக்காயா. 185,000 soldiers ஒரே நாளில் one angel comes and swipes everybody. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறான் செனகரப், ஒரு சோல்ஜர் கூட இல்லை. பைத்தியம் பிடிச்சவனா திரும்ப ஓடி போகிறான். திரும்ப ஓடி போனவனை இவன் எதுக்கு இங்கே வரான்னு கன்ஃபியூஸ் ஆகி அவங்க மக்களே அவனை கொலை பண்ணுறான். பரிதாபமான நிலைமை. ஜெக்கராயா 2:8, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவனோட முடிவு எப்படி இருக்கும்? அவனுக்கு அடியில் ஸ்லேவ்ஸாக இருக்கிறவங்களே அவனை will kill them. Zechariah 2:8 came to pass in Hezekiah's life. And that is the same promise for every one of us. எவ்வளோ பெரிய கூச்சல் பிசாசானவங்க காதில் போட்டாலும் அவனுக்கு ஒரே முடிவு தான். God is highlighting the voices. But today I and you have such an authority. கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தின் மேலே நமக்கு அவ்வளோ ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ஸஸை பயந்து நம்ம இருக்க வேண்டாம். ஓ உனக்கு என்ன நடக்கும், உன்னை நான் இது பண்ண போகிறேன், உன் வேலையில் இது பண்ண போகிறேன், தூக்க போகிறேன், இது பண்ண போகிறேன். அதாவது நம்மளை யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ட்ராப். இவங்க வந்து சொல்லி அவங்க வந்து சொல்லி இன்னொரு வார்னிங் லெட்டர் கொடுத்து இதை கொடுத்து அதை கொடுத்து அப்படியே ஒரு தேவ பிள்ளை எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு ட்ராப். கேன் யூ ஜஸ்ட் ரைஸ் அப் டுடே? இட் இஸ் ஜஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் செனகரப். இட் இஸ் ஜஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் த டெவில். இஃப் யூ ரைஸ் அப் ஆன் யுவர் ஃபீட் and say, இன்னைக்கு நீங்க எந்திரிச்சு ஆண்டவரோட பரிசுத்த ரத்தத்துல out, you have no right in my life. My God has to say, I know who I belong to. Amen. Break down every altar, every door that you have kept open. என்னெல்லாம் கதவுகள், என்னத்து மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சோ, என்னெல்லாம் உங்களோட ட்ரீம்ஸ் உங்களுக்கு ஐடல்ஸா மாறி இருக்கோ, உங்களோட பிளெஸிங் உங்களோட ஐடல்ஸா மாறி இருக்கோ, உங்களோட காரியங்கள் ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எதெல்லாம் விக்கிரகங்களா மாறி இருக்கோ, can you trash it down today? Lord, blessing is from you. My eyes is out from that today. My wife, my children, my car, my house, my talent,
மை குவாலிஃபிகேஷன், அந்த என்ன சொல்கிறது, அடர்ந்த ஒரு விஸ்டம் ஆண்டவர் தந்திருக்காருல. ஒரு சில பேருக்கு தெரியும் அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு, ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து விஸ்டம் வந்திருக்கு. ஆனால் இந்த விஸ்டத்தை பார்த்து அவ்வளோ பூரிச்சு போய் the wisdom has become the idol. Hello, wisdom also came from God. Amen. He is not going to stop it. He is going to bless us. But today he doesn't want a back door open. வரதெல்லாம் அப்படியே. Amen. I'm going to trash every horses, every chariots. Lord, you alone, the name of Yahweh is enough. கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஏசப்பா, உம்முடைய பிரசனத்தில் நான் இருக்கணும். I know I'm going to shine in the world. And if you're going to do a full-time ministry, praise God, do it. If you're going to shine in business, shine. If you're going to shine in IT, shine. If you're going to shine in education, shine. எங்க ஆண்டவர் வச்சுக்காரோ shine. But have the shiner with you. Get shined by the shiner. Amen. கடைசியா, let us see the horrific end of the enemy. 35லேருந்து 37, 19வது. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலுக்கும் சரேஞ்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரரா தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசாத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். Amen. Hallelujah. யார் எல்லாரையும் சங்காரமாக்கி போட்டது? கர்த்தருடைய தேவதூதன். இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள், ஒரு சோல்ஜர் கூட அந்த வார்ல they were not warriors. God did everything for them. Everything. இன்னைக்கு ராஜாவா நீங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது உங்க குடும்பத்துக்கு everything will be done. உங்க குழந்தைங்களுக்கு everything will be done. உங்களோட ஜெனரேஷனுக்கு everything will be done. Can you be that person who will go into the altar of God? Who will go into the presence of God? You know, when you take that step to go into the presence of God, you know who will follow? If you are a husband, the next person will be your wife. The next person will be your girl, your daughter, your son, everybody. Your daughter, your son will not follow a pastor, will follow you. They need to see that man who goes into the presence of God. They need to see that woman who goes into the presence of God. They need to see that person who lives a life with God, who has stories to say. You know what? Daddy did not do anything. God did everything. You know what? Mommy did not do anything. My God did everything. The community will be changed. We can boast in the things of the Lord. அநேக நேரம் நம்மக்கிட்ட ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருன்ற சாட்சி போஸ்ட் பண்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்மளே நிறைய பிரயாசப்பட்டோம். அநேக சாட்சி நம்மளை குறித்து தான் இருக்கு. நான் கஷ்டப்பட்டேன், நான் இது பண்ணேன், ஆண்டவர் என்ன தேற்றினார். நான் ஒண்ணுமே பண்ணல, ஆண்டவர் எனக்கு எல்லாமே செஞ்சார். அப்ப என்னதான் நீ பண்ண? நான் ஆண்டவர் கூட இருந்தேன். எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு கனவு கொடுத்தாரு. ஆனா அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. என்னையும் மிஞ்சின கனவு, என்னையும் மிஞ்சின ஒரு தரிசனம், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணீங்க? ஆண்டவர்கிட்ட இருந்தேன். எப்படி நடந்துச்சு? ஆண்டவரோட கரம் செஞ்சது. எப்படி செஞ்சது? அற்புதம். எனக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கும் செய்வார். An opportunity to boast in the work of the Lord. An opportunity to elevate the name of the Lord. An opportunity to see God's hand at work in your life. Amen.
I'm just going to give a call because this is what God spoke into my heart. If it is you in your heart that you want to trash down every horses and chariots in your life, நீ நம்பி இருந்த காரியங்கள் இதனால எனக்கு நடக்கும், if that is you, I want you to come forward and we are going to trash it down and go to sing and enjoy trampling on it, jumping over it. ஒவ்வொரு ஹார்ஸ் சேரியட் எல்லாம் என் கால்கடியில் now எதுவும் இல்லை. I'm believing in the name of my Yahweh and I know it's only my God who's going to do that. If it is you, I want you to come forward. Your job, your talents, your qualification, your position, your promotion, your charisma, your voice, your moves, be it anything. நேத்து ஆண்டவர் ராத்திரி எனக்கு என்னோட ஒரு ஹார்ஸை காமிச்சார். நான் நினைச்சேன், ஐயோ ஆண்டவரே, இது ஹார்ஸ்னே எனக்கு தெரியாதே ஏசுப்பா, இது எனக்கு ஹார்ஸ்னே தெரியாதமே. அப்போ அந்த ஹார்ஸை நான் தூக்கிட்டா காமிச்சு கொடுக்குறாரு என்னோட இருதயம் எப்படி இருக்குன்னு. அந்த ஹார்ஸை தூக்கிட்டா ஐ ஃபெல்ட் ஹோப்லெஸ் ஃபார் அ மினிட். ஐ நோ அது இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. And God said, I want you to trample it and dance over it. I didn't dance, but then I trampled it and I happily was stamping over it. Amen. Today we are going to be happy trashing down every altars that is not of God, every horses that I am relying upon, every chariots that my eyes should not be upon. Amen. Hallelujah. Praise God. Praise God. And I want to invite another group of people who want to commit to God to pursue Him. Amen. Hallelujah. Beautiful testimony, but let it not go as a testimony. That testimony can become your testimony. Yes. Amen. Hallelujah. Lord, I want to pursue you. Hallelujah. எனக்கு அவருக்கு ஆண்டவர் சொல்லும்போது அவருக்கு தெரியல பர்சியூனா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா நல்லா ஏற்கனவே ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ நான் பண்ணிருக்கேன், என்னை போய் நீங்க பர்சியூ பண்ணுன்னு சொல்றீங்களா ஆண்டவர், என்ன பண்றது? God said pursue me. All that he did was, okay Lord, I'm going to pursue you. I take my Bible, I'm going to talk with you and I'm going to wait until you talk with me. Amen. Hallelujah. A generation who wants to pursue God. Say, I want to declare it today. Lives are changing. Businessmen who will do great exploits for God is raising up from this place. Not by strength, not by might, but by the Spirit of the Lord is going to become your anthem in your life. எல்லாம் இருந்துச்சு ஆண்டவரே, எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு I'm going to say, nothing by me, all by you Lord. All by you Lord. I'm shifting my focus completely. I'm coming into the new focus. And my focus is Jesus today. I'm going to mean a business with you. I'm going to mean a deal with you today. Hallelujah. Michael Pinkku panna neenga enakku panna poreenga. Hallelujah. I don't know, being in the presence, Michael Pink's purpose was to raise up as a godly businessman. But I don't know how many of you here, your purpose is to raise up as T.L. Osborne. How many of you has a purpose to raise up as Catherine Kuhlman? I don't know how many of your purpose is to raise up as a great evangelist for God. I have no idea. But your commitment, your pursuing God is going to change everything in your life. Amen.